ஹலோ எவ்ரிவன். நம்மள நிறைய பேர் வந்து டீம் ஒர்க்ஸை லவ் பண்ணுவோம். பட் நம்மளே பாதி பேர் வந்து சோலோவான ஒர்க்ஸை தான் வந்து லவ் பண்ணுவோம். லைக் வந்து ஒரு சிலவங்களாம் வந்து ஒரு சில டீமில் ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சிலவங்களாம் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் டீம் ஒர்க்கில் வந்து செட்டே ஆக மாட்டாங்க. அப்படி போட்டாலும் நிறைய சண்டை சச்சரவில் தான் வந்து போய் முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அந்தந்த பர்சன்ஸோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் நடக்குது. இதுவே ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே வரும் பொழுது ஒரு டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அந்த டீமில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பர்சனாலிட்டி இருக்கவங்கள போட்டால் தான் அந்த டீம் நல்லா ஒர்க் ஆகும் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட், அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல். இதுவே வந்து சண்டை போடுறவங்கலாம் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு டீம் ஒர்க் செட் ஆகாது, சோலோ டாஸ்க்ஸ் தான் பண்ணுவாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு சோலோ டாஸ்க்காக கொடுத்துடணும். அவங்கள வந்து செப்பரேட் பண்ணி விட்டுறணும். அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ் அண்ட் ஒர்க்ஸை தான் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நல்லா போகும். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டினா என்ன? பர்சனாலிட்டின்றது ஒரு சைக்காலஜிக்கல் கேரக்டருங்க. ஸோ அதை தான் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனோட வேல்யூ, இப்போ நான் ஒரு சில விஷயங்களுக்கு வேல்யூ கொடுப்பேன். என்னை பொறுத்தளவுக்கு மணியை நான் பெருசாக வேல்யூ பண்ண மாட்டேன், மனுஷங்களை பெருசாக வேல்யூ பண்ணுவேன். ஸோ என்னோடய வேல்யூஸ் வந்து ஒருத்தவங்களோட எமோஷன்ஸை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். பட் ஒரு சிலவங்க மணியை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட வேல்யூஸ், அவங்களோட பிஹேவியர், அது எல்லாமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு பர்சன் வந்து எப்படி திங்க் பண்ணுவார், ஒரு இடத்துல அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார், ஒரு பிரச்சனை வரும்போது அவர் எப்படி வந்து அதை வந்து அணுகுவார், எப்படி நடந்துப்பார், நடத்துவார் அந்த விஷயத்த அப்படின்றது வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்தது. ஸோ இதெல்லாமே எப்படி வந்துருக்குன்னா ஹெரிடிட்டியை பொறுத்து. ஸோ இப்போ எங்கள் அப்பா அம்மா பெருசாக வந்து பணத்தை விட மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதே பழக்கம் எனக்கு வந்திருக்கலாம். ஸோ நான் வளர்ந்த என்விரான்மெண்ட்டில் அப்படி இருக்கலாம். நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸுமே எனக்கு அப்படி அமைஞ்சிருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்துமே ஒரு பர்சன்ஸோட பர்சனாலிட்டின்றது வந்து பில்ட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் பர்சனாலிட்டின்றது எதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு டீம் ஒர்க் பண்ணுற பர்சனை வந்து ஒரு டீம்லேயும், ஒரு சோலோ ஒர்க் பண்ணுறோன்னா சோலோ ஜாப்லேயும் போட்டால் தான் அங்கே இருக்கக்கூடிய ஜாப் வந்து கரெக்டாக முடியும். இல்லைனா பிரச்சனை நிறைய நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் டீம் ஒர்க்ஸை வந்து அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யாரால் எல்லாரையுமே மேனேஜ் பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கம்பெனி ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியுது, அவங்களதான் லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது. ஸோ அவங்களதான் லீடர்ஷிப்பாக போடுவாங்க. ஸோ லீடர்ஷிப் வேணும். அண்ட் கான்ஃப்ளிக்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சட்டுன்னு எடுத்த உடனே கோவப்படுறவங்கலாம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஹேண்டில் பண்ணும்பொழுது போட்டால் இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக என்ன ப்ராப்ளம் பார்த்து அதை பேசி முடிக்க தெரிஞ்சவங்களை போட்டால் கான்ஃப்ளிக்டை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பர்சனோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தா தான் இன்னும் நல்லா புரியும். ஸோ நான் எல்லா தியரிக்குமே தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சும்மா ஒரு